கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். என் பேர் வெண்ணிலா துரைராஜ். நாங்கள் பெங்களூர்லேருந்து வரோம். மே மாதம் வந்தபோது நான் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதினேன். ஆண்டவர் எனக்கு ஜூன் மாதம் 34 லட்சத்தில் ஒரு வீடு கட்டி கொடுத்தார். கட்டின வீடை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். என் பேரன் பேசாமல் இருந்தான். 3.5 வருஷம் ஆகுது. இங்கே வந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்தவனையும் இப்போ நம்ம சொல்கிறத அவன் திருப்பி சொல்லறான். நம்ம எது சொல்கிறோமோ அதை அவன் திருப்பி சொல்லறான். அதே மாதிரி போன டிசம்பர் மாதம் எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு 5 வருஷமாக கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு. நானும் எங்கள் அண்ணியும் வந்து இங்கே நாங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்தோம். ஜனவரி மாதம் ரொம்ப சிறப்பாக திருமணம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சரஸ்வதி. நான் மதுரவாயிலேருந்து வரேன். என் பேரனுக்கு வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னே கையில் காலெல்லாம் அப்படியே கட்டிக்கிட்டே வந்துடுச்சு. அதுக்காக இங்கே ஜெபிக்க கூட்டிகிட்டு வந்தேன். ஜபிச்ச ஏசப்பா கிட்ட பரிபூரண சுகத்தை கொடுத்துட்டாரு. கடவுளுக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இப்பொழுதும் நாம் தேவ செய்திக்கிறராக கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி பரலோகத்திலிருந்து வருகிற மங்கள வார்த்தை என்ன? தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ, நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே பல வருஷங்களாக கடந்து கஷ்டப்பட்டு 430 வருஷங்கள் அவர்கள் அடிமையாய் வாழ்ந்து, ஆண்டவரே, என்றைக்கு இதிலிருந்து எங்களுக்கு ஒரு விமோச்சனம் வரும்? எங்கள் பிள்ளைகள் கிட்டத்தட்ட 4-5 தலைமுறையாக இந்த தேசத்துல வந்து நாங்கள் அடிமையாய் வாழ்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ரொம்ப சிறுமைப்படுத்தப்படுகிறோம். எங்களை ரொம்ப நெருக்கிறாங்களே, எங்களை கசக்கி புளிகிறாங்க, எங்களுக்கு சமாதானம் இல்லை, 24 மணி நேரமும் நாங்கள் கண்ணீரோடு வாழ்கிறோமே என்று பல வருஷமாக ஆண்டவரை நோக்கி முறையிடும் பொழுது, ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு விமோச்சனத்தையும் விடிவு காலத்தையும் கொடுக்க விரும்பி, ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினது போலவே அவர்களை அழைத்து கொண்டு அந்த காலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் என்கிற ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராக அழைத்து கொண்டு போனார். அன்றைக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு அந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போவதற்கு முன்பாக அந்த தேசத்தை குறித்த ஒரு சில காரியங்களை ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அதுதான் இந்த வசனம். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ. ஆண்டவர் அவர்களுக்கு அந்த தேசத்தை குறித்து முதலாவது சொல்லுகிறார். நீங்க இத்தனை வருஷம் 430 வருஷம் கஷ்டப்பட்டீங்க, ஆனா இப்பொழுது உங்களுக்கு ஒரு புதிய விடிவு காலத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். இதுக்கு மேல நீங்க அனுபவிக்க போகிற வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதுக்கு மேல நீங்க கொண்டாட போகிற, நீங்கள் நிரந்தரமாய் குடியிருக்க போகிற அந்த தேசம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன பகுதிதான் இந்த வேத வசனம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் குடியிருக்க போகிற தேசமோ, நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ 4 ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். அது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த தேசம். 2வது சொல்லுகிறார், அது மழை தண்ணீரை குடித்து சேமித்து வைக்கிற தேசம். 3வது சொல்லுகிறார், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். 4வது சொல்லுகிறார், வருஷத்தின் துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய கண்கள் அந்த தேசத்தின் மீது விசேஷித்த விதமாய் பதிந்திருக்கும். இந்த 4 ஆசீர்வாதங்களை இன்றைக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிற ஒரு புதிய
வாழ்க்கை, ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதுல முதலாவது சொல்லுகிறார், நீங்கள் சுதந்தரிக்க போகிற இனி வரும் காலங்கள் எப்படி இருக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய தீர்க்க தரிசன செய்தியை தான் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறார். இனி நீங்கள் வாழப்போகிற உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு பெரிய நெருக்கடிக்கு பின்னால ஒரு பெரிய மரண ஓலத்தை நாம் கேட்டோம். நம்முடைய குடும்பத்துல கூட நம்முடைய சுத்தி இருக்கிற ஜனங்கள் அநேகர் பாதிக்கப்பட்டு மரணத்தை தழுவினார்கள். சபையிலே சிலர் பாதிக்கப்பட்டு மரணத்தை தழுவி இருக்கலாம். நாம் குடியிருக்கிற வீட்டுக்கு அருகாமையிலே சில இழப்புகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். உங்க வீட்டுக்கு உள்ள கூட இழப்புகளை சந்தித்திருக்கலாம். அது நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு இனி கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் இனி உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த வாழ்க்கை எப்படி இருக்குமா? முதலாவது, அது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த தேசம். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ஆண்டவர் இன்றைக்கு பிறகு நீங்கள் சுதந்தரிக்க போகிற புதிய வாழ்க்கையை குறித்து பேசும் பொழுது முதலாவது தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுவார். ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒரு நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல கல்லூரியில உனக்கு இடம் கொடுக்க போகிறார். ஒரு நல்ல ஸ்தாபனத்துல உனக்கு நிரந்தரமான வேலையை கொடுக்க போகிறார். ஒரு நல்ல அரசாங்கத்துல உனக்கு நல்ல ஆசீர்வாதமான நிரந்தரமான பணியிடங்களை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு நல்ல தேசத்திலே உன்னை கொண்டு போய் ஆண்டவர் குடியிருக்க வைக்க விரும்புகிறார். அந்நல்ல தேசம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறது. ஏன்னா கடந்த நாட்கள் அநேக தீமையான காரியங்கள், கொடுமையான காரியங்கள், கஷ்டமான காரியங்களை நீங்கள் அனுபவித்தீர்கள். அநேக வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்கு வியாபாரத்தில் பெரிய பின்னடைவு. நிறைய பிள்ளைகள் வியாபார ஸ்தலங்களை மூட வேண்டிய சூழ்நிலை. அநேக பிள்ளைகளுக்கு வேலைகள் பறிக்கப்பட்டு விட்டது. சில பிள்ளைகளுக்கு வேலையில சம்பள குறைவுகள் வந்து விட்டது. இப்படியாக நிறைய பாதிப்புகளை சந்தித்த உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இன்றைக்கு பிறகு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் கொடுக்க போகிறேன். அதுதான் இந்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை என்று சொல்லுகிறார். உன் பிள்ளைகளை, உன் குடும்பத்தை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுவார். இவ்வளவு நாளும் பிரவேசிக்க முடியாதபடி தடை இருந்தது. இவ்வளவு நாளும் ஒரு நல்ல வேலையில நீ உட்கார முடியாதபடிக்கு தடைகள் இருந்தது. ஒரு ஆசீர்வாதமான ஒரு சொந்த வீட்டிற்குள்ளே நீ பிரவேசிக்க முடியாமல் உனக்கு ஒரு தடை இருந்திருக்கலாம். அந்த தடைகளை எல்லாம் உடைக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு முன்னே போகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் தடைகளை உடைச்சி வாசலால் உட்பிரவேசித்து கோணல் மாணல்கள் எல்லாவற்றையும் சரி செய்து உன்னை சமாதானத்திலே கொண்டு போய் நிலைநிறுத்துவார். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் நிறைவேறாத நல்ல காரியங்கள், நல்ல விசேஷங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற பண்ண போகிறார். அதுதான் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற நல்ல தேசம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல வாழ்க்கை. சிலர் சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கை ஆல்ரெடி கெட்டு போயிருச்சு, என்னுடைய வாழ்க்கை ஆல்ரெடி இடிக்கப்பட்டு கிடக்கிறது, ஏற்கனவே நான் திருமணம் பண்ணி போன வீட்டில் என் வாழ்க்கை உடைஞ்சு போச்சு, என் மனசுல இருந்த ஆசைகள் எல்லாம் சுக்கு நூறாய் உடைக்கப்பட்டு விட்டது, நான் ஒரு அடிமையாய் வாழுகிறேன், நான் எங்க வீட்டில் நான் வாழ போனேன், என் மாமியார் வீட்டில் நான் கடைசி வரைக்கும் நீ அங்குத்தானே என் காலத்தை ஓட்ட வேண்டும், கடைசி வரைக்கும் நான் அங்கே அடிமையாய்த்தான் வாழ வேண்டுமா, கடைசி வரைக்கும் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியை போலத்தான் நான் இருக்க வேண்டுமா, கடைசி வரைக்கும் அந்த வீட்டை பெருக்கி துடைக்கிற ஒரு சாதாரண வேலையாளா தான் நான் இருக்க வேண்டுமா, எனக்கு அந்த வீட்டில் ஒரு சுதந்திரம் கிடைக்காதா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஒரு வாழ்க்கை அமைந்து விட்டது என்று ஒருவேளை நீங்கள் கண்ணீரோட இருக்கலாம். நான் பல லட்சம் செலவு பண்ணி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், என் பிள்ளை நல்லா இருப்பான்னு சொல்லி பண்ணி வச்சேன், ஆனா நித்தமும் என் பிள்ளை இடத்திலிருந்து கண்ணீரின் செய்தி தான் வருகிறது, நித்தமும் என் பிள்ளை இடத்திலிருந்து அழுகையின் போன் தான் வருகிறது, என் பிள்ளை நல்லா இருப்பான்னு நினைச்சனே, நல்லா வாழுவான்னு நினைச்சனே, என் பிள்ளை வாழ
வாழவில்லையே என்று ஒருவேளை நீங்கள் வேதனையோடு வந்திருந்தால் இன்றைக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறார். உன் பிள்ளை வெட்கப்பட்டு தலை குனிந்திருந்த அதே இடத்திலே, அவள் அடிமையாய் நடத்தப்பட்ட அதே இடத்திலே அவளை சுதந்திரவாளியாய் நான் வைப்பேன். அவள் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். இன்றைக்கு வரைக்கும் நான் வாழலேன்னு சொன்ன அநேக பிள்ளைகள் இனி வாழ்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உன் பிள்ளை சந்தோஷமாய் வாழ முடியாதபடிக்கு, நல்லபடியாக அங்கு குடியிருக்க முடியாதபடி காணப்படுகிற கட்டுகளை எல்லாம் ஆண்டவர் உடைக்கிறார். அநேக கல்லான இருதயங்களை ஆண்டவர் நவமான புதிய இருதயமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். சந்தேக எண்ணமுள்ள உன்னுடைய மருமகனுடைய சந்தேக எண்ணத்தை மாற்றி அவனுக்குள்ளே மனைவியை குறித்த ஒரு நம்பிக்கையை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க போகிறார். உன் பிள்ளையை சந்தேகப்பட்டு வார்த்தையாலே குத்தி கொண்டு கொண்டிருக்கிறது நிமித்தம் ஏன் தான் நான் வாழ்கிறேனோ தெரியலப்பான்னு சொல்லி உனக்கு கண்ணீரோடு உன் பிள்ளை போன் பண்ணி இருக்கலாம். அம்மா, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை நரகமாகி விட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட இருளின் வாழ்க்கை நடத்துகிற என் பிள்ளைகளுடைய இருளின் ஆதிக்கத்தின் வீடுகளை ஆண்டவர் இப்பொழுது வெளிச்சத்தின் வீடுகளாய் மாற்றுகிறார். என் வெளிச்சத்தின் தேவன் அந்த வீட்டிற்குள்ளே பிரவேசிக்கிறார். என் வெளிச்சத்தின் தேவன் அந்த வீட்டிற்குள்ளே இப்பொழுது பிரவேசித்து அங்க இருக்கிற எல்லா இருள்களை மாற்றி உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இன்றைக்கு அலங்கரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிடுங்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எடுப்பித்து கட்டுவேன் என்று சொல்லுகிறார். இடிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எடுப்பித்து கட்டுவேன் என்று சொல்லுகிறார். பிடுங்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மறுபடியும் நான் நாட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை சந்தோஷமாய் வாழ போனவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஏமாற்றத்தோடு வீட்டிற்கு திரும்பி வரக்கூடிய நிலைமையில இருக்கலாம். இல்லாவிட்டால் அந்த பிள்ளை வாழ முடியாமல் வாழாவட்டியாக வாழ்க்கையை பறிகொடுத்து உன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கலாம். இருட்டறையில உட்கார்ந்து அந்த பிள்ளை அழுகிற அழுகையை உன் கண்ணால பார்க்க முடியல. ஆண்டவரே, என் பிள்ளை இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொடுமை அனுபவிக்கணுமா? இன்னும் என் பிள்ளை இப்பதான வாழ்க்கை ஆரம்பிச்சா, அதுக்குள்ள அவளுடைய வாழ்க்கை முடிஞ்சு விட்டது என்று ஒருவேளை நீங்க கண்ணீரோடு வந்திருந்தீங்கன்னா உன் பிள்ளைக்கு மறுபடியும் துளிர்விடும் காலத்தை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். அவருடைய சுக வாழ்வு மறுபடியும் துளிர்க்கும் என்று சொல்லுகிறார். அவருடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். விடியற்கால வெளுப்பை போல எழும்பி அவளுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். அவளுடைய நீதி அவளுக்கு முன்னால போகும். கர்த்தருடைய மகிமை அவளை பின்னாலே பாதுகாக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் ஒரு மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் என்று ஆண்டவர் முதலாவது சொன்னார். அந்த மலைகள் எதற்கு அடையாளம்னா பாதுகாப்பிற்கு அடையாளம். எருசலேம் நகரம் மலைகளால் சூழப்பட்டிருக்கிறது போல உங்கள் பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ள இனி வியாதியின் தூதனோ, சங்கார தூதனோ, இழப்பின் தூதனோ, அழிவின் தூதனோ உள்ள போகாதபடிக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறது. நீ சுதந்திரிக்க போகிற புதிய வாழ்க்கை மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கான். அப்படின்னா மலைகள் உள்ள இந்த வாழ்க்கைன்னு எதுக்கு ஆண்டவர் சொல்றாரு? இந்த மலைகள் தான் ஒரு தேசத்தை பாதுகாக்கிற ஒரு பெரிய ஒரு ஃபோர்ட் மாதிரி, ஒரு பெரிய கோட்டை மாதிரி இருக்கும். எருசலேம் நகரம் மதில்கள் சூழப்பட்டிருக்கிறது போல மலைகளால் சூழப்பட்டிருக்கிறதா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கண்மலையாம் கிறிஸ்துவாலே சூழப்பட்ட வீடுகளாக உங்கள் வீடுகளை ஆண்டவர் இன்றைக்கு மாற்றுவார். மலைகள் உள்ள தேசம் அப்படின்னா நல்ல பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் குடியிருக்கிற இடத்தை ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஒருவேளை நீங்கள் கடற்கரையை ஒட்டி இருக்கிறவர்களாய் இருக்கலாம். பெரிய இந்த மதகுகள் நிறைய குளங்கள் நிரம்பி இருக்கிற இடத்தை ஒட்டி இருக்கிற இடமா இருக்கலாம் உங்கள் வீடுகள். இந்த இடத்துல இருப்பொழுது எப்பொழுது நமக்கு ஆபத்தானது என்று ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், ஆண்டவர் உன்னுடைய வீட்டை சுத்தி ஒரு அக்கினி மதிலை போடுகிறேன் என்று சொல்லுகிறார்.
எருசலேம் நகரம் மலைகளால் சூழ்ந்திருக்கிறது போல உங்களுடைய ஒவ்வொரு குடியிருப்புகளும் உங்கள் பிள்ளைகள் இருக்கிற இடமும், அது வாடகை வீடோ, சொந்த வீடோ, லீஸ் வீடோ, இல்லைன்னா நீங்க பகடிக்கு எடுத்திருக்கிற வீடோ, எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சுற்றிலும் அக்கினி மதிலை எழுப்பி அதன் நடுவிலே மகிமையாய் வீற்றிருந்து இனி மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். சுற்றிலும் அக்கினி மதிலை எழுப்பி அதன் நடுவிலே நான் மகிமையாய் வீற்றிருப்பேன் என்று சொல்கிறார். அப்படின்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மையமாக, தலைவராக வந்து உட்கார இன்றைக்கு கர்த்தர் சில ஏற்பாடுகளை செய்கிறார். அதற்கு உங்கள் வீட்டை நீங்கள் திறந்து கொடுங்கள், உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள். வேதம் சொல்லுகிறது, இதோ வாசற்படியிலே நின்று உன் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து விட்டா அவனுக்குள் நான் பிரவேசிப்பேன், அவன் வீட்டிற்குள் நான் பிரவேசிப்பேன், அவன் வாழ்க்கைக்குள் நான் பிரவேசிப்பேன் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவருடைய சத்தம் இப்பொழுது உங்கள் ஒவ்வொருவருடைய இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறது, இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறது. மகளே, உன் வாழ்க்கையிலே, உன்னுடைய வியாபாரத்திலே, உன்னுடைய குடும்பத்திலே எனக்கு இடம் உண்டோ மகளே அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஒவ்வொருடைய இதய கதவை என் ஆண்டவர் தட்டி கொண்டே இருக்கிறார். நீங்க சொல்லணும், ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில இருக்கிறத விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேற ஒண்ணும் இல்லை, நீங்க என் கூடவே இருங்க ஆண்டவரே சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள், எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள், எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள், என் சைடில் யாருமே இல்லையே, தட்டி கேட்க யாரும் இல்லாததுனால எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு உம்முடைய பாதப்படியில் விழுந்து நான் செபிக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னவரே, என் அன்பு பிள்ளைகளுக்காக நீர் இந்த நேரத்தில் இறங்கி வாரும். யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தருளி நிற்பீராக. யார் யார் இவர்கள் கீழே விழுந்தா கை கொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக, அற்புதங்களை செய்கிற தேவனாக, அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக, என் பிள்ளைகளுக்காக வழக்காடி யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பியும். என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக. இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில் வந்தேன் என்று சொன்ன தெய்வம், இவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், சொத்துக்கள், பெயர், புகழ் அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக. இவர்கள் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஆண்டவருடைய பெரிய தயை இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக. வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, எனக்கு விருப்பம் உண்டு மகனே மகளே நீ சுகமாகு என்று உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும். மரண கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக, பாதுகாப்பாக, பத்திரமாக, ஆரோக்கியமாக, தீர்க்காயுசோடு தங்கியிருக்கட்டும். சொந்த வீடு இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்தமான ஒரு வீட்டை கட்டித்தாரும். வியாபார ஸ்தலம் வாடகை இடத்துல இருக்கிறதே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு தாரும். குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பலை, பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலைன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து அவர்களை கனம் பண்ணும். நிறைஞ்ச மனசில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள்.
எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.